ஓகே, ஸோ அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்க்காத டாஸ்க், யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உள்ள டாஸ்க் தான் இது. நான் சொன்ன மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, அந்த பொருத்தம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இட்ஸ் கோன் பி a compatibility டெஸ்ட். போன வாரத்துடைய ராஜா ராணி கம்பேட்டபிள் கப்புள் அத்வைத் அண்ட் அர்ச்சனா, வாங்க. ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற கம்பேட்டபிலிட்டி நீங்கள் எப்பயாவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ இட்ஸ் கோன் பி a new experience for you. இங்கு கில்லாடிஸ்களுக்கு கேட்கப்படும் கேள்விகள் அனைத்தும் அவர்கள் மேடை ஏறியதும் தனித்தனியே கேட்கப்பட்டு அதன் பின்னரே அவர்களுக்கான மின்சார நாற்காலி சுற்று தொடங்கியது. ஓகே, ஸோ கம்பேட்டபிலிட்டி ரவுண்டில் இவங்க எந்த அளவு கம்பேட்டபிள், அதாவது இவங்களுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கான கேள்விகளை வந்து இவங்ககிட்டே கேட்டிருக்கோம், அதே மாதிரி அர்ச்சனாகிட்டே கேட்டிருக்கோம். ஸோ அத்வித் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் பதில்கள் சொல்லியிருக்காரு, உங்ககிட்டே அதை கேட்டிருப்பாங்க, நீங்களும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ். அதே நீங்கள் சரியான பதில் சொல்லலைன்னா மேலே அந்த ரெட் கலர் லைட் எரியும். அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சுதுன்னா உங்களுக்கு கூடவே சேர்ந்து ஒரு சின்ன ஜர்க் ஒன்று கிடைக்கும். ஆல்ரைட், ரெடியா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்கள் கணவர் உங்களை தவிர்த்து யாருடன் அதிக நேரம் செலவழிப்பார்? எங்களோட பொண்ணு ஆத்யா. இது சரியான பதிலா தவறா? தவறான பதில். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? எங்க அப்பா. அடுத்த கேள்வி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர் ஒரு ஹேபிட், அதாவது ஒரு பழக்கத்தை மாற்றிக்கணும்னா அது எந்த பழக்கமாக இருக்கும்? அவங்களோட ஸ்லீப் டைம். அவங்க வந்து லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திருப்பாங்க. ஸோ அது ஏர்லியாக தூங்கி ஏர்லியாக எழுந்திருக்க அந்த ஒரு பழக்கத்தை நான் மாற்றணும். லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்துக்கிற பழக்கத்தை மாற்றிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்டருந்து. இந்த பதில் இவரோட மேட்ச் ஆகுதா இல்லையா, சரியா தப்பா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அவர் சரி, உங்களோட பதில் என்ன? நான் சொன்ன பதில் வந்து என் காஃபி ட்ரிங்கிங் ஹேபிட். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, உங்களுடைய கல்யாண வாழ்க்கை / காதல் வாழ்க்கையை நீங்கள் எந்த திரைப்படத்தோட ஒப்பிடுவீங்க? உங்களுடைய பதில். ஃபுல் ஸ்டோரி அப்படின்னு இல்லை, பட் ஃபியூ இன்ஸ்டன்சஸ். அதனால நான் சொன்னது ஜப் வி மெட். நீங்கள் ஜப் வி மெட் அப்படின்ற படத்தை சொல்லியிருக்கீங்க. இது சரியான பதிலா தவறான பதிலா? தவறான பதில். நான் வந்து விவா படம் சொன்னேன். விவா. ஸோ விவா. உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம் என்ன? ரால்ஃப் லாரன் போலோ. ரால்ஃப் லாரன் பை போலோ. இது சரியான பதிலா அப்படின்னு பார்ப்போம். ரைட் ஆன்சர், ரால்ஃப் லாரன் பை. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது.
அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.